பட்டா இருக்கு, சிட்டா இருக்கு. ஸோ, அந்த லேண்டுக்கு நீங்க தான் ஓனரா? அதே மாரி பட்டாவும், சிட்டாவும் ஒண்ணு தானா? இல்ல வெவ்வேறையா? இத பத்தி நம்ப இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பட்டாவும், சிட்டாவும் ரெவென்யூ டிபார்ட்மென்ட் மெயின்டெயின் பண்ற ஒரு ரெவென்யூ ரெக்கார்ட். பட்டானா என்னதுன்னா, கவர்ன்மென்ட்டோட ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் படி ஒரு லேண்ட் யாரோட நேம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குது அப்டின்னும், அதோட சர்வே நம்பர் என்ன, சப் டிவிஷன் நம்பர் என்ன, அதோட எக்ஸ்டென்ட் அதாவது பரப்பளவு எவ்வளோ அப்டின்னு சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த பட்டா. சிட்டா அப்டின்னா என்னதுன்னா, கவர்ன்மென்ட்டோட ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் படி ஒரு லேண்டோட டைப்ப சொல்ற ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த சிட்டா. அதாவது நஞ்சை நிலமா, இல்ல புஞ்சை நிலமா? விச் மீன்ஸ் a wet land or a dry land. அதனால பட்டானா வேற, சிட்டானா வேற. அட் பிரசன்ட்ல பட்டாவும், சிட்டாவும் ஒரே டாக்குமெண்ட்டா தான் புரொவைட் பண்றாங்க. அதாவது பட்டா, சிட்டா எக்ஸ்ட்ராக்ட் அப்டின்ட்டு புரொவைட் பண்றாங்க. நீங்க ஒரு லேண்ட வாங்குனீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பட்டா நேம் உங்க நேம்க்கு மாறிடுமானா? கண்டிப்பா இல்ல. நீங்க தான் அப்ளை பண்ணி பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரி. பட்டா இருக்கு, சிட்டா இருக்கு. இத வச்சு நீங்க தான் அந்த லேண்டோட ஓனரானா? கண்டிப்பா இல்ல. பட்டாவும், சிட்டாவும் ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ பொறுத்து ஒரு இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ். ஆனா, இத வச்சு நீங்க தான் ஓனர்ன்னு கன்க்ளூசிவ் எவிடன்ஸா ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்க ஒரு லேண்ட வாங்குறப்போ, பட்டாவும், சிட்டாவும் வச்சு மட்டும் அந்த லேண்ட நீங்க வாங்கக்கூடாது. அது கூட சேர்த்து என்க்யூம்பரன்ஸ் சர்டிபிகேட் அதாவது ஈசி, அடங்கல், அப்புறம் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ், எஃப்எம்பி ஸ்கெட்ச் இதெல்லாம் வச்சு சரிபார்த்து தான் நீங்க அந்த லேண்ட வாங்க வேண்டும். தேவைப்பட்டால் ஒரு அட்வொகேட்ட பார்த்து ஒரு லீகல் கன்சல்டேஷன் வாங்கிய பிறகு, அந்த லேண்ட நீங்க வாங்கலாமா? வேணாமான்றது நீங்க டிசைட் பண்ணலாம். பட்டா பத்தியும், சிட்டா பத்தியும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா, எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க.